சுமரவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவர் என்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் என்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதரின் அன்பு நிலைவாய்ந்தாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா மனிதரின் அன்பு நிலைவாய்ந்தாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா மகிமையின் தேவன் என்னை மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கி நடத்திட மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கி நடத்திட மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் பிரியாவின் தேவன் என்னை மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் பிரியாவின் தேவன் என்னை மறவா பிரியாவின் தேவன் என்னை மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவா நம் வார்த்தை நிறைவேற்ற மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா
அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். And dear brother and sister, I greet you in the name of our Lord Jesus. நம் தேவன் நல்லவர். Our God is good. இந்த நாளிலும் நாம் ஒரு அருமையான வேதத்திலே உள்ள ஒரு அருமையான பெண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். And even today we're going to meditate about a wonderful woman from the Bible. ஆனால் இந்த பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அது பொருந்தும். But the things that we are going to learn from the life of this woman, it is applicable for brothers as well as for sisters. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த அருமையான பெண்ணின் பெயர் லேயாள். The name of this wonderful woman that we're going to meditate today is Leah. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரைக்குமான வார்த்தைகளை. And let us take our turn of Bible to Genesis chapter 29 verses 31 to 35. When the Lord saw that Leah was not loved, he enabled her to conceive, but Rachel remained childless. Leah became pregnant and gave birth to a son. She named him Reuben, for she said, "It is because the Lord has seen my misery. Surely my husband will love me now." She conceived again, and when she gave birth to a son, she said, "Because the Lord heard that I am not loved, he gave me this one too." So she named him Simeon. Again she conceived, and when she gave birth to a son, she said, "Now at last my husband will become attached to me, because I have borne him 3 sons." So he was named Levi. She conceived again, and when she gave birth to a son, she said, "This time I will praise the Lord." So she named him Judah. Then she stopped having children. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்திலே லேயாளுடைய வித்தியாசமான அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். And dearly beloved, over here we see the different experiences of Leah. பொதுவாக ஒருவருக்கு அனுபவம் தான் அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியும். Usually for certain people it will be experiences which will teach them lessons. சில பேர் சொல்வாங்க, இந்த விஷயத்துல நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன்ப்பா. And some people used to say, I've got much experience in this matter, அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். therefore I'll be much careful. பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில அனுபவங்கள் தான் நமக்கு ஒரு தலை சிறந்த ஆசிரியராக காணப்படுகிறது. And dearly beloved, such time the experiences are our best teachers. சில நேரம் நம்ம சில அனுபவங்களூடாக போகலாம், ஆனா பலரது அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆலோசனைகளை கொடுத்து சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். And we might be undergoing such experiences in our life, but sometimes the instructions or it might also give us some advice. பாருங்க, இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் பலருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கொண்டதாக காணப்படுகிறது. And all through the Old Testament it has the experiences of many people. அதிலே ஒரு அருமையான பெண் தான் இந்த லேயாள். And Leah is one such wonderful woman. இந்த லேயாளின் வாழ்க்கையின் மூலம் அவர்கள் அடைந்த அனுபவங்களை, அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க கடந்து வந்த பாதைகளை நாம் தியானிக்க போகிறோம். And today we are going to meditate upon the experiences of Leah and the paths that she underwent in her life. வேதத்துல பார்க்கிறோம், இந்த லேயாள் இந்த பகுதியில நம்ம வாசிக்கும் போது அவர்கள் கடந்து சென்ற கஷ்டங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். And in the passage that we just now read, we look into the sufferings that she went through over here. லேயாள் ஒரு பெரிய ஹீரோயின் அல்லது ஒரு செலிபிரிட்டி அந்த ரேஞ்சில் இல்லாட்டியும் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு அவர்கள் அனுதின வாழ்க்கையில எவ்வளவு
நிறைந்த ஒரு காரியத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Though Leah was not a great heroine or a celebrity, yet she was a very ordinary homemaker. And today we're going to meditate what are the sufferings that she went through in her life. அவர்கள் சென்ற அந்த அனுபவங்கள் பாருங்க, அதை நம்முடைய அனுபவங்களோடு நாம ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். And looking into her life experiences, let us also compare our life experience with that. இப்ப லேயாளை குறித்து பார்க்கணும்னா அவங்க லாபானின் மூத்த குமாரத்தி. When we see about Leah, she was the eldest daughter of Laban. ராகேலின் அக்கா. She was elder sister of Rachel. யாக்கோபின் மூத்த மனைவி. And she was the first wife of Jacob. இவ்வளவு உறவுகள் இருந்தா கூட லேயாவுடைய வாழ்க்கையிலே இந்த உறவுகளிலே உள்ள உண்மையான ஒரு நிறைவு அவளுக்கு கிடைக்கல. Though she had so much of relationship, yet she did not have the true relationship and the fulfillment of perfection in that. இந்த லேயாள் ராகேலை போல ஒரு கவர்ச்சிகரமான அழகு வாய்ந்தவள் என்று வேதம் குறிப்பிடப்படவில்லை. And in the Bible it is not recorded that Leah was also as beautiful as Rachel. ஆதியாகமம் 29:17 வாசிப்போம் என்றால், If you read through Genesis chapter 29 verse அங்கே 17, லேயாளை குறித்து நாம் பார்க்கலாம். and we can see about Leah over there. Leah had weak eyes, but Rachel had a lovely figure and was beautiful. லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். லேயாளுக்கு ஒரு குறை, அவளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. Leah had a shortfall, that is she had a tender eye or her eyes were weak. கூச்ச பார்வைனா உங்களுக்கு தெரியும், அந்த ஐஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஒரு இடத்தை பார்க்குமா, இல்லாட்டி ஒரு கண் ஒரு இடத்தை பார்க்கும், இன்னொரு கண் இன்னொரு இடத்தை பார்க்கும், இப்படி ஒரு குறை உள்ளவளாய் அவள் காணப்பட்டாள். And when we talk about a person having a squint eyes, you know, as to one eye will be on one side and the other will be looking at different way. We seem to be looking that way. She had a weak eyes. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். But Rachel was beautiful and well favored. பாருங்க, இந்த லேயாளுடைய கண்களில் உள்ள குறையின் நிமித்தமாக லாபான் பார்த்தாரு. அதாவது பொதுவா ஒரு அக்கா தங்கை இருக்கும்போது முதல்ல அக்காவுக்கு திருமணம் முடித்து விட்டுதான் பின்பு தங்கைக்கு மாப்பிள்ளை தேடுவார்கள். Usually when there are sisters, first they will finish up with the eldest daughter and then with the younger sister. இங்கே பார்க்கும் பொழுது லேயாளுடைய இந்த குறை நிமித்தம் லாபான் என்ன பண்ணாரு, இந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அதை மறைத்து, அந்த கண்களுடைய காரியங்களை மறைத்து யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்து விட்டார். And because Leah had the weakness in her eyes, what did Laban do? He covered it up and then he gave her as the first wife to Jacob. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்துல பார்த்திருக்கிறோம், காலையிலே அதாவது திருமணம் முடிந்த அடுத்த நாள்ல தான் யாக்கோபு பார்க்கிறார், அது ராகேல் இல்லை லேயாள் என்று. And we all know very much, only the next day morning that Jacob came to know that it was not Rachel but it was Leah. பாருங்க, இந்த இடத்துல லேயாளுடைய குறைகள் அங்கே காணப்பட்டது நிமித்தம் இந்த காரியம் நடந்தது. And these things happened because the weakness of Leah was revealed out over there. நம்ம வாழ்க்கையில கூட நம்மிடத்திலும் சில குறைவுகள் காணப்படுகிறது. Even so in our life there will be some shortfalls or weaknesses. குறைவுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு விதத்திலே நம்ம பார்க்கணும்னா அங்கத்திலே குறையா இருக்கலாம், படிப்பிலே குறையா இருக்கலாம், அழகிலே குறையா இருக்கலாம், அறிவிலே குறையா இருக்கலாம், இப்படிப்பட்ட குறைகள் காணப்படும். And when we talk about the weaknesses or the shortfalls, it could be in our body, in our organs, or in our studies, or in different things. ஆனால் இந்த லேயாளின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக காணப்படுகிறது. But the life of Leah is a model and a role model or experience for us. லேயாளின் வாழ்க்கையிலே உள்ள 3 அனுபவங்களை நாம் தியானிக்க போகிறோம். And today we are going to meditate upon the 3 experiences of Leah. முதலாவது வாசிங்கள் ஆதியாகமம் 29 அதிகாரம் 30 வசனம். Let us read from Genesis chapter 29 verse 30. Jacob made love to Rachel also, and his love for Rachel was greater than his love for Leah, and he worked for Laban another 7 years. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இந்த வசனத்துல பார்க்கிறோம், யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தார். And in this verse we see that Jacob, he loved Rachel more than Leah.
இப்போ அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே அவ்விதமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம்தான். அப்போ அந்த 2 பேரையும் இவர் திருமணம் முடித்து தங்கையின் மேலே, ராகேலின் மேலே அதிகமா அன்பு செலுத்துகிறதை பார்க்கும் பொழுது லேயாள் என்ன விரும்புகிறான்னா, என் மேல இவர் அன்பு செலுத்த மாட்டாரா என்கிற விருப்பம் அவளிடத்திலே காணப்பட்டது. And over here we see about these two sisters, he got married to both of them, but he loved Rachel very much. But Leah had a shortfall, and therefore she was very much yearning, will not my husband Jacob love me more? அதாவது ஒரு சராசரி மனிதனின் விருப்பங்களில ஒண்ணு என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன நேசிக்கணும். இதுதான் சராசரி மனிதருடைய விருப்பம். அதுதான் லேயாளின் விருப்பமாய் இருந்தது. And what is the desire of an average or a normal person? That others should love them. That was also the yearning that Leah had over here. நம்மிடத்திலே அழகு இருக்கிறது, நம்மிடத்திலே அறிவு இருக்கிறது, நம்மிடத்திலே பணம் இருக்கிறது என்பதற்காக நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடாது. நாம் இருக்கிற வண்ணமாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து நம்மிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்புவோம். We desire that others should love us not because we are beautiful, not because we have enough money, not because we have good work, but just the way that we are, they should love us. இதை நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. When I think about this, one verse comes to my mind. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். And let us hear from Romans chapter 5 and verse 8. But God demonstrates his own love for us in this: while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன். How much a loving God we have. நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அப்படி தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். Even while we were yet sinners, yet he died for us, and in such a way he revealed out his love for us. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. His love will never change. நம்முடைய தேவன் மாறாத தேவன். Our God is unchanging. நமக்காக மரித்த தேவன். A God who died for us. நமக்காக ஜீவனை கொடுத்தவர். A God who gave his life for us. இன்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். A God who is with us even today. நம்ம மேல அன்பு பொழிகிற தேவன். A God who showers his love upon us. மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் தேவை அன்பு. And as a human being, all that we need is love. இங்கே லேயாளுக்கு தேவைப்பட்டது அவருடைய கணவனின் அன்பு. And all that Leah needed over here was the love of her husband. சில குடும்பங்களில் பார்க்கும் பொழுது தகப்பனும் மகனும் பேசியே பல வருஷங்கள் ஆகும். And when you look into certain families, it would have been years together, days together, where a father and son had spoken. தகப்பன் தன் மகனை தொட்டு பல வருடங்கள் ஆகும். It would have been years where the father had touched his son. ஒரு அன்போட ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து பல வருஷங்கள் ஆகும். It would have been years together when he had even touched him or hugged him and spoken to him. ஆனா தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒருவர் மேல ஒருவர் பயங்கர அன்பு இருக்கு, அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. And the father and the son, they will definitely have much love between each of them, but they will not show it. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்கு, அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. And they might be having love between the husband and the wife, but they will not reveal it out. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அன்பு இருக்கான அதை வெளிக்காட்ட மாட்டார்கள். And the parents and children, they might have love towards each other, but they will not show it out. பாருங்க, உலகத்திலே சிலர் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And there are people who are yearning for this love. ஆனால் சிலரோ அவர்களுக்கு கிடைக்க பெறுகிற அந்த அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். But some people who are receiving such love, they might be despising it. என் அருமையான வாலிபனே, வாலிப தங்கையே, வாலிப தம்பியே, My dear young brother, my sister, my young son and my young உனக்கு daughter, தேவன் அதிகமான அன்பை உன்னுடைய குடும்பத்தார் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். God has been showering his love through your family members. ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் அன்பை நீ உதாசீனப்படுத்தி உலகத்தால் வருகிற வெளிவேஷமான அன்பை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். And you have been despising the love that is coming from your family, but then you are only looking at the love that is coming from the world, which is all a snake. உன்னுடைய பெற்றோருடைய உண்மையான அன்பை நீ ஏற்றுக்கொள். Accept the true love of your parents. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. And may the Lord bless you. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில பாருங்க, இந்த லேயாள் தன் சொந்த கணவன் தன் மேல அன்பு கூற வேண்டும் என்று நினைப்பது அது அர்த்தம் உள்ளது, அது இயற்கையானது. In this situation, Leah expecting that her husband should be loving him more was a very meaningful and a reasonable one. ராகேலை அதிகமாய் நேசித்தார் லேயாளை விட.
He loved Rachel. He loved also Rachel more than Leah. அப்போ லேயாள, அதாவது ராகேலுக்கு ரொம்ப அதிகமா அன்பு செலுத்தினதுனால லேயாளுக்கு அன்பே கிடைக்கல. Because he showered much love upon Rachel, there was no love for ஏன்னா Leah. இந்த இடத்துல போட்டிருக்க அதிகமாய் நேசித்தாராம். Over here it is recorded, he loved Rachel more. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், அவர் ரொம்ப நேசித்தார், இவளை நேசிக்கல. ஆனா யாக்கோபு லேயாளை கொடுமைப்படுத்தியதாக வேதத்துல நம்ம பார்க்க முடியாது. And in the Bible we see he loved Rachel more than Leah, but it is not recorded in the Bible that he was making Leah to suffer. ஏன் இவருக்கு இப்படி நேசிக்க, அதாவது அன்பு கூற முடியலன்னா, லாபான் இந்த மாதிரி ஏமாற்றி திருமணம் செய்து வைத்ததினால யாக்கோபினால லேயாளை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. And why the situation arose that he was not able to love Leah? It's because Laban had done such things in his life. லேயாளுடைய விருப்பம் என்னன்னா, தான் சகோதரி அன்பு செலுத்த வேண்டாம், அப்பா அன்பு கொடுக்க வேண்டாம், ஆனா என் கணவனாவது என்னை நேசிக்கணும் அப்படிங்கறது விரும்பினாள். And all that Leah expected was, my father does not have to love me, my sister does not have to love me, but at least my husband should love me. அந்த அன்பை அவள் எதிர்பார்த்திருந்தாள். She was expecting that love, ஆனால் அது அவளுக்கு கிடைக்கவில்லை. but she did not receive it. ஆனா அவள் ஒன்றை விசுவாசித்தாள். But one thing she believed, என்னுடைய கணவனுடைய அன்பு மட்டுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அவள் விசுவாசித்தாள். and she believed only the love of my husband can make me happy. அன்பான கணவன் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்றது எல்லாம் என்ன தெரியுமா, உங்களுடைய மனைவிக்கு வேற எந்த நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு கணவனுடைய அன்பு மட்டுமே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். And all that I can tell to the husband and wife is over here, your wife and husband might have lots of relatives, but yet only the love of the husband is enough for him. அதுபோல உங்களுடைய கணவனுக்கு அந்த உண்மையான அன்பு யாரிடத்திலிருந்து கிடைக்கும்னா மனைவி இடத்தில் மட்டுமே. Likewise, unto your husband, where will he get the true love? It's only from his own wife. ஆனா சில வேளையை நம்ம குடும்பத்துல எப்படி ஆயிடுது தெரியுமா, என் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது, இது தெரியாது அது தெரியாது, அந்த குறைகளை பார்த்து அன்பை நிறைவாய் கொடுக்கிறதை நாம் அப்படியே விட்டு விடுகிறோம் பிரியமானவர்களே. But what usually happens is, it's because there might be some weaknesses or shortfalls between them. They might be only looking into the shortfalls, and because of that the love is not there. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில முடிவுகளை நாம் எடுக்கிறோம். And we take such kinds of decisions in our life. இவெல்லாம் அன்பு கூற தகுதி இல்லாதவர், And they are not worthy to be loved. இவரெல்லாம் அன்பு கூறுவதற்கு தகுதி இல்லாதவர். He is not worthy to be loved. பாருங்க, ஃபேக்ட் என்னன்னா, நம்ம மேல தேவன் அன்பு கூறுகிறாரே, அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது, தகுதியை பார்த்தவர் அன்பு கூறவில்லை. But the fact is, God has not looked upon our worthiness and loved us. இன்றைக்கு நமக்கு கிடைக்கும் அன்பு பாருங்க, எந்த தகுதியை வைத்து அல்ல பிரியமானது, கர்த்தருடைய கிருபை என்று நான் சொல்வேன். And the love that is showered upon us, it's not based on the worthiness that we have, but by His grace we are loved. நாம் வாழுகிற இந்த ஒரே வாழ்க்கையிலே நம்மிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களுக்கு நாமும் அன்பு செலுத்துவோம். The only life that we are living, let us love those who are loving us. குறைகளை பார்த்து அன்பு செலுத்தாமல் இருக்க வேண்டாம். குறைகளோடு இருக்கிறவர்களுக்கும் நம்முடைய உண்மையான அன்பை நம்முடைய குடும்பத்திலே கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Let us not stop loving people looking into the weakness, but then with all the weakness, let us start loving them, and there'll be happiness in the family. வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12-17 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். In John chapter 15 verses 11 and 12, we read like this. My command is this: love each other as I have loved you. This is my command, love each other. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல அழகா இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. And Jesus very clearly tells over here, just as I have loved you, you love one another. And he says, this is my commandment. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். And Jesus Christ says very clearly, love one another. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, குடும்பத்துல நம்முடைய வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நம்முடைய சமுதாயம், நம்முடைய
தெருவிலே ஒருவேளை நாம் இருக்கிற அந்த ஸ்தானங்களிலே நாம் சிலரை அவர்களுடைய பதவியை வைத்தோ அல்லது அவர்களுக்குள்ள திறமையை வைத்தோ அவர்களுக்குள்ள தாளந்துகளை வைத்தோ எடை போட்டு அவர்களை நாம் நேசிக்கிறோம். But whether it is in our work spot, in our family, in the streets that we are living in, how do we love others? Based on the work, based on their talents, based on the gifts and the positions, looking to the worthiness and the status, we love them. பாருங்க, அது தேவன் விரும்புகிறதில்லை. And God does not like that. லேயாளை போல குறைகளோடு ஒருவேளை இருப்பார்கள் என்றால் அவர்கள் இருக்கிற வண்ணமாக நாம் அவர்களை நேசிக்க பழக வேண்டும். Like unto Leah, if they also have some shortfalls, we need to learn to love them in all the shortfalls. எனக்கு அருமையான சகோதரியே சகோதரி, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். இங்கே இந்த அருமையான லேயாளுக்கு என்ன காரியம் இருந்ததுன்னா விருப்பம் இருந்தது. And my dear brother and sister, we might be undergoing a similar situation. What is that Leah had? She had a desire. முதலாவது குறிப்பு அந்த விருப்பம். And the first point is desire. இந்த அனுபவத்திற்கூடாக லேயாள் கடந்து சென்றார்கள். And Leah was undergoing that situation and experience. நினைப்பா, நான் இவ்வளோ குறைகளோட இருக்கிறதுனால தான் என் மேல அன்பு குறையலையோ. And she might be thinking and wondering, only because I have this shortfall, am I not being loved? எத்தனை பேர் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, ஒருவேளை அது குடும்பத்தில் அல்லது வேலையில் அல்லது எவ்விதமான சந்தர்ப்பமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க வாங்க. And coming to the presence of the Lord, if you are going a similar situation, whether it is in your family or in your work, உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். God is a God who fulfills your desire. நம்முடைய மனதின் அடி ஆழத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றி நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is a God who fulfills all the desire that is deep down in our heart. நம்முடைய குறைகள், ஒருவேளை நம்முடைய குறைகள் அதற்கு தடையா இருக்கிறதோ நீங்க நினைக்கலாம். இல்லங்க, அந்த குறைகளோடு கூட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And you might be thinking whether my shortfall or my weakness is a hindrance for those things. Not so. God is a God who blesses with all our weaknesses. சூழ்நிலைகளை தேவன் இன்றைக்கு மாற்றுவார். And God will change your situation. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். If you are going a similar situation, God will be along with you and he will fulfill your desire. இரண்டாவது வாசியுங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Let us read secondly from Genesis chapter 29 verse 30. Jacob made love to Rachel also, and his love for Rachel was greater than his love for Leah, and he worked for Laban another 7 years. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாவை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். ராகேலை அதிகமாய் நேசித்தார். And he loved Rachel more. அப்படின்னா இவ டெய்லி நம்மளையும் நேசிப்பார்னு அதாவது காத்திருந்து அவளுக்கு ஏமாற்றம் மிஞ்சினது. And daily Leah would have been waiting that he will love me and he love me, but it was only a disappointment. இரண்டாவது குறிப்பு ஏமாற்றம். Second point is disappointment. இந்த ஏமாற்றத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை லேயாளுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And we're going to learn from the life of Leah and her experiences how we need to handle this disappointment. ஏமாற்றத்தை எப்படி கையாள வேண்டும்? How should we handle the disappointments? பாருங்களேன், மனிதர்களை நம்பி நம்ம ஏமாந்திருப்போம். And believing and trusting people, we would have been disappointed. அதாவது மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவைகளை 100% பூர்த்தி செய்ய முடியாது. People or men cannot fulfill the needs of others 100%. ஏமாற்றங்கள் வரும். Disappointment will come. பாருங்களேன், ஒரு பெண்களாகிய நாமே ஒரு கடைக்கு போய் நல்ல காய்கறிகளை கூட நம்ம சில நேரம் வாங்க முடியாதபடி அதுல ஏமாந்துட்டு வருவோம். And even as women, when we go to shop to buy some vegetables, we might not able to get the right things. We might get disappointed. ஒரு கடையில 50 ரூபான்னு சொல்லுவான், இன்னொரு கடையில 45 ரூபாவா இருக்கும். And in one shop they might say it is costing 50, and the other shop they might say it is 45 rupees. நம்ம 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஐயோ 45 ரூபாய் தானா, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். And having paid 50 rupees for the same thing, when we get to know it is only costing 45, then we will be sharing the experience how we have been disappointed and we have been cheated. ஆகவே மனிதர்கள் எப்பொழுதும் நம்முடைய தேவையை
100% பூர்த்தி செய்ய முடியாது. And therefore, people cannot satisfy us or give all our needs for 100%. சிலரை மலை போல நம்பி இருந்தே இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. And people used to say, I trusted him like a mountain, but then he has disappointed me. அப்போ இந்த மனிதர்கள் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஃபுல்லா சந்திச்சிட்டாங்கன்னா கடவுள் அங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. If only people or men, if they can fulfill all our needs 100%, then there will not be any need for a God. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். And therefore the Bible very clearly says, what is impossible by man is possible by God. தேவனாலே எல்லாம் கூடும். And all things are possible by God. சரி, இந்த லேயாள் இந்த ஏமாற்றத்தை எப்படி கையாண்டார்கள்? And how does Leah handle the இந்த disappointments? பேசேஜை நீங்க வாசிக்கும் போது, அதாவது இப்படிதான் கையாண்டாங்கன்னு போடல, ஆனா இதை வாசிக்கும் போது எப்படி அதை கையாண்டு இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். When we read through this passage, it is not recorded as to how she handled it, but then we can learn from the passage and experiences how she was handling. இந்த அன்பு கிடைக்காம ஏமாந்திருக்கிற இந்த வேளையிலே லேயாள் அதை குறித்து முறுமுறுக்கவில்லை. And when Leah did not receive the love and she was disappointed, she was not murmuring முறையிடவில்லை. and she was not contending for that. கசப்போடு இல்லை. She did not have that bitterness அந்த கோபத்தை மற்றவர்கள் முன்னால காட்டல. and she did not show her anger before others. பாருங்களேன், ஏமாற்றம் இருக்கிற அந்த அனுபவத்து கூட போகும்போது இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் லேயாள் செய்யவில்லை. When Leah was undergoing a situation of disappointment, she did not do any of these things. சரி, அவங்க எப்படி அதை கையாண்டாங்க? Then how did she handle it? லேயாள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவனிடம் தெரிவித்தார்கள். And Leah submitted all these things through prayers before the Lord. இன்னொரு விதமா சொல்லணும்னா அதை குறித்து அந்த ஏமாற்றத்தை குறித்து ஜெபித்தார்கள். Or in other words, if I were to say, she was praying about her disappointments. பாருங்க, நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை தேவனிடத்துல கொண்டு போவது ஜெபம் அல்ல. The moment we say prayer, we have a big list taking it before the Lord. That is not prayer. இல்ல, அதை கொண்டு போகலனா எடுத்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம தேவன்கிட்ட சொல்றது அது முறையான ஜெபம் அல்ல. We have to take it, but then it is not the usual order, normal way that we should pray. ஆனால் நம்முடைய ஏமாற்றங்களை ஜெபத்திலே தேவனிடத்திலே எடுத்துக்கொண்டு போவதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். And when you talk about prayer, we take the disappointments through prayers before the Lord. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தின் அனுபவத்துக்குள்ளே போனா நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டும். If we are going through a situation of disappointments, we need to pray. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் லேயா இடத்துல இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்காங்க. The children of Israel, they were in the wilderness for 40 years. They would have learned lessons from the life of Leah. லேயாள்கிட்ட கற்றிருந்தாங்கன்னா அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்க மாட்டார்கள், மாறாக மோசேக்காக ஜெபித்திருப்பார்கள். If only they had learned the lessons from the life of Leah, they would not have murmured, but they would have been praying for that situation. சரி, லேயாள் எங்க ஜெபித்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 32 33 வசனங்கள். You might be asking, where did Leah pray? And let us read from Genesis chapter 29 verses 31 and 32. 32 and 33. Leah became pregnant and gave birth to a son. She named him Reuben, for she said, "It is because the Lord has seen my misery. Surely my husband will love me now." She conceived again, and when she gave birth to a son, she said, "Because the Lord heard that I am not loved, he gave me this one too." So she named him Simeon. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். லேயாள் 2 பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். And dear children of God, we see over here Leah gave name for 2 children. 32 வசனத்திலே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி ரூபன் என்று பெயர் வைக்கிறார்கள். And she said, surely the Lord had looked upon my affliction, saying that he named him Reuben. நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று 33 வசனத்துல பெயர் வைக்கிறாங்க. And in verse 33 he said, I was hated, he had therefore given me this son also, and she called his name Simeon. சிறுமையை பார்த்தார், he looked into my affliction, அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். and the Lord heard that I was hated. நாம் ஆராதிக்கிற தேவன் பார்க்கிறவர்,
கேட்கிறவர். The Lord whom we worship is a God who sees us and who hears us. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக என்று ஜெபித்தார். And Solomon, when he built the house of the Lord, with the temple of the Lord, and then when he prayed, he said, Lord, let your eyes be open and let your ears be open to the prayers that have been offered over here. இஸ்ரவேலர் அந்த எகிப்தியரிடத்தில் படுகிற உபத்திரவத்தை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் என்று சொல்றார். And looking into the affliction of the children of Israel in Egypt, the Lord said, I have seen their affliction and I have heard their cries. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம் தேவன் காண்கிறவர் கேட்கிறவர்? And how many of you believe that our God, he sees and our God hears us? நிறைய பேர் சொல்வாங்க, என் சிறுமையை நான் படுற உபத்திரவத்தை கர்த்தர் கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. And many of us are used to say, even the Lord is not looking into my affliction or hearing that. அப்படியெல்லாம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பார்க்கிறவர் கேட்கிறவர். Not so, my dearly beloved. Our God is a God who looks upon us and who hears us. அப்படி தேவன் பார்த்ததினால கேட்டதினால தேவன் லேயாளுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். And because he had seen and because he had heard, he gave children unto Leah. ஆனா அங்க பார்க்கிறோம், ராகிலோ பிள்ளை இல்லாதிருந்தாள். But we see over there, Rachel was barren, she had no child. நீங்க வீட்ல வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 30:1-2 வசனத்துல அக்கா குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறதை பார்த்து ராகேல் பொறாமை கொண்டாள் என்று பார்க்கிறோம். And read through chapter 30 and verse 1, looking into her sister, elder sister bearing children, Rachel envied her. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து மற்றவங்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும். And even so, looking into our life, when we are being blessed, what will others have? They will have jealousy. இங்கே ராகேல் தன்னுடைய சொந்த சகோதரியை பார்த்து பொறாமை கொள்கிறாள். Over here, Rachel is envying her own sister. அப்போ யாக்கோபிட்ட போய் சண்டை பிடிக்கிறார். And she went to Jacob and she was fighting with him. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். Give me children or else I die. அவர் சொல்றாரு, நான் தேவனா? And Jacob said, am I God? கர்த்தர் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். Has not God withheld thee? நீ போக வேண்டிய இடம் எங்க தெரியுமா? You know where you need to go? தேவனிடத்திலே. Go before God. லேயாள் எப்படி தன்னுடைய சிறுமை, தன்னுடைய இப்படிப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையை தேவ சமூகத்திலே போய் ஜெபத்திலே சொன்னாளோ, அது போல நீ தேவனிடத்திலே போ அப்படின்னு சொல்றார். And Jacob told her, saying, go before the Lord, just as Leah went before the Lord when she was being despised and when she had the shortfalls. இங்க பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் யாக்கோபுன்னு சொல்லி அந்த யாக்கோபை தலையிலே தூக்கி வைத்திருக்கிறார். And when you look into the passage over here, both of them, they were only lifting up Jacob. நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே மனிதர்களை நாம் தூக்கி வைத்திருக்கும் பொழுது நாம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். When we keep up or lift up people and keep them in the center of our life, we will only have to face disappointments. ஆனால் இங்கே பார்க்கிறோம், லேயாள் தன்னுடைய ஏமாற்றத்தின் அனுபவத்திலே அவள் சென்ற இடம் எது தெரியுமா? மனிதனை நம்பல, தேவனை நம்பினாள். But over here we see, in the midst of a disappointment, she did not trust people, but she trusted God. நான் நினைக்கிறேன், அவள் அழுதுருப்பா, ஆண்டவரே என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, என் சிறுமையை பாருங்க ஆண்டவரே, நான் அற்பமா எண்ணப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்திலே முறையிட்டாள். And she would have been crying. She was only crying before the Lord, saying, Lord, I am being despised and I am being afflicted. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு லேயாளை பிள்ளை பெரும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். And listening to the cries and prayers of Leah, God was merciful to her and gave her children. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஏமாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Even so in our life, we have been facing many disappointments. விசேஷமாக இந்த 2 வருட காலம் நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல நாம் பலவித ஏமாற்றங்களின் ஊடாக நடந்து கொண்டிருக்கிறோம். Especially in these 2 years, we have been facing many disappointments in our family, in our work spot, in other things. ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. But there is a great difference between the worldly people and the people, the children of God who trust upon him. என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அநேகருக்கு நம்முடைய விசுவாச குடும்பங்களிலே தேவன் அநேகருக்கு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். And in these days we see the Lord had given houses unto many children of God. நல்ல
கார், நல்ல சூப்பரான கார்களை கொடுத்திருக்கிறார். And the Lord has also given them high-ended and super cars. நான் சொல்றது பிராண்ட் நியூ கார்ஸ். And I'm talking about brand new cars. ரொம்ப அருமையா எங்களிடத்துல வந்து ஜெபித்து விட்டு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We have seen people and believers coming in and praying for that and going. ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார். God has given promotions. வராத பணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு வந்து சேர்கிறது. And the money that has not been coming to them, in these days it is all coming back to them. அநேகர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் புதிய வேலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். When many people are suffering for lack of job, God is giving unto our children new jobs. இதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். And what is the source of all this? And the reason for that, it is prayer. உங்களுடைய ஜெபம். It is your prayer. சபையின் ஜெபம். Church prayers. இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே நம்முடைய ஜெபங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. In these days, dearly beloved, the prayers have increased in our church. நம்முடைய ஏமாற்றங்களை ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது தேவன் நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். When we bring our disappointment through prayers before the Lord will make us fruitful and He will make us perfect. இன்றைக்கும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் ஏமாற்றத்தின் ஊடாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். Even today, those who are watching us online, you might be going through some disappointments. ஐயோ, முந்தி மாதிரி எனக்கு சம்பளம் வரலையே, என்னால சம்பாதிக்க முடியலையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று நீங்கள் ஏமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். You might be going through disappointment, saying, earlier, I'm not able to work more and I do not have income, and all those things are there in my life. இன்றைக்கு ஒரு பொருத்தனையை செய்யுங்கள். But today, make a commitment. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிப்பேன். Lord, I will come in your presence and pray. என்னுடைய ஜெப நேரத்தை நான் அதிகப்படுத்துவேன். I will increase my prayer time. என்னுடைய ஏமாற்றத்தின் இந்த சூழ்நிலையிலே உம்மிடத்திலே வந்து நான் அதை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, during this time of disappointment, I come before your presence and commit it into your hands. நீங்க செய்து பாருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கட்டளையிடுவார். And do this and see, the Lord will command a perfection in your life. மூன்றாவது தீர்மானம். And thirdly, it is decision. வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். And let us read from Genesis chapter 29 verse 35. She conceived again, and when she gave birth to a son, she said, "This time I will praise the Lord." So she named him Judah. Then she stopped having children. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பெற நின்று போயிற்று. அதாவது இந்த ஏமாற்றத்தை சந்தித்த பின்பு கூட லேயாள் எடுத்த நல்ல தீர்மானத்தை நாம் தியானிக்க போகிறோம். And now we are going to meditate upon, even after facing a disappointment, the good decision that she took. அந்த ஏமாற்றத்துல நல்ல தீர்மானம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். It's a very difficult thing in the midst of disappointments to take the good decision. இந்த லேயாள் செய்த நல்ல தீர்மானம் என்ன? And what is the good decision that Leah took? இந்த வசனத்தை வாசித்தோமே, அதுல பார்க்கிறோம், இப்பொழுது நான் தேவனை துதிப்பேன் என்ற நல்ல தீர்மானம். And the good decision is, now will I praise the Lord. தேவனை துதிப்பேன் என்று தீர்மானிக்கிறார்கள். And she decides to praise the Lord. நம்ம எப்போ துதிப்போனா, எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது எல்லாரும் துதிக்கிறாங்க, நாமளும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி நம்ம துதிப்போம். And when is that we keep praising God? When all of them have gathered together and we keep praising God for the good things He's done. ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, துதி என்பது 90% சிந்தையிலே இருந்து வர வேண்டும், 10% உணர்ச்சியிலிருந்து வர வேண்டும். But one thing that we need to understand, 90% of our praise, it should come from our mind, and 10% could be emotional. இப்போ தேவனை துதிப்போம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் செய்த நன்மைகளை நாம் உடனே நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். And when we start praising God, it should immediately come into our mind. கர்த்தர் நமக்கு என்ன நன்மையெல்லாம் செய்தார், And what all good things the Lord has done in our life. போன வாரம் ஒரு விபத்து நடக்க இருந்தது, ஆனால் தேவன் அதிலிருந்து நம்மை பாதுகாத்தாரே. And it was about to an accident should have taken place, but the Lord protected us. இப்படி ஒவ்வொரு
காரியங்களும் முதலாவது நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரும்போது அப்புறம் நம்ம சரீரம் வாய் துதிக்கும், கை தட்டும், அல்லது அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும். நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்பாடை நாம் பார்க்க முடியும். And the moment we bring all these things into our mind, then our mouth will start praising, then our hands will be clapping, and all of a sudden from throughout the body we'll be praising God. நம்முடைய சிந்தையில முதலாவது நாம் துதிக்க ஆரம்பித்தால் தான் நம்முடைய சரீரத்திலே தேவனை துதிக்க முடியும். Only when we first worship and praise God in our mind, we can praise God through our body. நம்ம எப்படிப்பட்ட மனுஷரா இருக்கலாம், And we can be any kind of a person. நல்ல படிச்சவங்களா இருக்கலாம், அழகா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷரா இருந்தாலும் துதி என்கிறது நம்முடைய சிந்தையிலே வரும் பொழுதுதான் அது அதை நம்ம சரீரத்துல நம்ம காட்ட முடியும். Whether we are well educated or well stated a position, but only when we bring the praise into our mind, we can praise Him through our body. துதி என்பது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது பிரியமானவர்களே. Praise is something which is related to our mind. தேவன் செய்த காரியங்களை நாம் யோசித்து எண்ணி நாம் துதிக்கும் பொழுதுதான் அது பாருங்க நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் தேவனை துதிப்பதற்கும் அது முடியும். Only when we keep thinking in our mind of all the good things that the Lord has done in our life and we count upon them, when our bodies can also be praising God. துதிப்பதற்கு முன்பதாக நாம் சிந்திக்கிறோம். Before we praise Him, we think about it. துதி ஒரு செயல், ஆக்ஷன் மட்டும் அல்ல, அது ஒரு தீர்மானம். When we talk about praising, it is not just an action, but it is a decision. பாத்தீங்களா, அது ஒரு தீர்மானம். It is a decision. நான் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் உம்மை துதிப்பேன்னு தாவீது சொல்லுகிறார். And David says, I praise you because you have done good things to me. ஒரு சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் குகையில இருக்கும்போது, காடுகள்ல இருக்கும்போது, இப்படிலாம் நான் இருக்கும்போது என் தேவன் எனக்கு அடைக்கலமா இருந்தார், அரணாய் இருந்தார், அப்படிலாம் சொல்லி பலனாய் இருந்தார் சொல்லி 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 அவர் துதிப்பதை நாம் பார்க்கலாம். And when we look into each and every psalm that he has written, whether he was in the cave, whether he was in the forest or mountain, he has been praising God, saying, Lord, you have been my shelter, you have been my fortress, you have been protecting me, saying that he was praising God. அப்ப நம்ம துதிக்கும்போது எதை சிந்தித்து நாம் துதிக்கிறோம்? And therefore when we praise God, thinking what to be praising. இன்னையிலிருந்து நாம துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்காக செய்த நன்மைகள் நம்முடைய சிந்தையிலே ஒன்றன் பின் ஒன்றாக வரும் பொழுது நீங்க யாரு கை தட்டுங்க, பாடுங்க, ஆமேன் சொல்லுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாயிலிருந்து, கைகளிலிருந்து தேவனை நாம் துதிக்க நம்மால முடியும் பிரியமானவர்களே. And from today onwards, when we think about all the good things that the Lord has done unto us, nobody should tell you that you have to lift your hands, you have to clap and praise God. Automatically it will come into our mind that we will start praising God. இங்கே லேயாள் முதலாவது ஒரு குமாரனை பெற்ற பொழுது இப்போ என் கணவர் என் கூட இருப்பாருன்னு சொன்னான். And Leah, when she bore Jacob the first son, she said, now my husband will love me. அதாவது முதல் குழந்தையை பெறும்போதும் யாக்கோபுடைய சிந்தை தான் இருந்தது. When she bare the first child, it was only Jacob who was in her mind. ரெண்டாவது குழந்தையை பிறந்த போதும் அவருடைய சிந்தையில யாக்கோபு தான் இருந்தார். When she gave birth for the second child, it was Jacob who was there in her mind. மூன்றாவது ஆண் குழந்தையை பெற்ற பொழுதும் அவருடைய சிந்தையில இருந்த யாக்கோபு தான். And for the third male child that she bore him, it was only Jacob who was in her mind. லேயாள் யாக்கோபையே சிந்திக்கிறாள். Leah was only mindful and thinking about Jacob. ஆனால் நான்காவது குமாரனை பெற்ற பொழுது அவ சொல்றான், now I will praise the Lord. இப்பொழுது நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்கிறார். But now when she bore Jacob the fourth son, she said, now will I praise the Lord. பாத்தீங்களா, இந்த நாலாவது குழந்தையை பெறும்போது லேயாளுக்கு இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகள் அவளுடைய சிந்தையிலே வந்தது. அப்பொழுது அவள் யாக்கோப பேசவே இல்லை, இப்பொழுது நான் தேவனை துதிப்பேன் என்று சொல்கிறாள். And when she bore the fourth child, then she said she was not talking about Jacob, but she said, now will I praise the Lord, and she started praising God. அப்போ நம்முடைய சிந்தையில தேவன் செய்த நன்மைகளை மறந்துட்டு மனுஷர்களையே நம்ம வச்சிட்டு இருப்போம்னா நம்ம தேவனை துதிக்க முடியாது பிரியமானவர்களே. If we keep people only in our mind thinking of all the things that they have done, we cannot praise God. நம்முடைய சிந்தையிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து யோசிக்கும் போது தேவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம். But when we think of all the good things that the Lord has done in our life, when we bring it into our mind, we start praising God. அன்பான தேவ ஜனமே,
நாம் நம்முடைய தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை நம்முடைய சிந்தையில கொண்டு வரும் பொழுது நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. And dearly beloved, look into those things. When we bring to our mind of all the good things that the Lord has done in our life, we cannot stop praising Him. என்றைக்கு லேயாள் அந்த காரியத்தை தேவனை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுத்தாளோ அந்த நாளிலே தேவன் அவளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்தார். And on the day that Leah made a decision that I will praise the Lord did great miracles in her life. லேயாள் தேவனை துதிப்பதற்கு தீர்மானம் செய்தாள். And Leah made a decision to praise God. எப்படிப்பட்ட சூழ்நிலையில தெரியுமா? In what situation? லேயாளுடைய அதாவது நிறைவேறாத விருப்பங்கள் மத்தியில, In the midst of Leah's desires which was not fulfilled, ஏமாற்றங்கள் மத்தியில, in the midst of disappointments, அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில, during the time and situation when she was despised, சிறுமைப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியில, in the midst of situation where she was afflicted, நான் தேவனை துதிப்பேன் என்று தீர்மானித்தாள். she made a decision that I will praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். And dearly beloved, in these days, what all comfort the Lord has given unto us. பாருங்க, பாஸ்டர் பென்னி சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. Let me tell you whatever our Pastor Benny used to say. இந்த உலகத்துல நாம் வேதனைகளோடு, பாருங்க, துன்பங்களோடு, மற்ற எல்லா விதமான நெருக்கங்களின் மத்தியில நாம தேவனை ஆராதிக்கிறோம். பாருங்க, அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். It is a great privilege that we praise and worship God in the midst of all sufferings that we keep suffering in this world. பாருங்க, நம்முடைய ஏமாற்றங்களின் ஊடாக நாம் நடக்கும் போதும் தேவனை நாம் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். When we pass through the disappointments, we should be people praising God. ஏன்னா பரலோகத்துக்கு போகும்போது அந்த எல்லா வேதனைகளும் கிடையாது, ஏமாற்றங்கள் கிடையாது, துன்பங்கள் கிடையாது. Because when we get to heaven, there are no disappointments, there are no sufferings, anything. நம்ம ஃப்ரீயா கர்த்தரை ஆராதிப்போம். And we will be freely worshiping God and praising Him. ஆனால் இந்த உலகத்திலே இந்த பாடுகளோடு தேவனை ஆராதிக்கிறது தான் ஒரு பெரிய காரியமா இருக்கிறது. But it is a great thing that we praise and worship God in this world, in the midst of all these sufferings. ஆகவே இந்த லேயாளை போல ஒரு தீர்மானம் செய்வோம். Therefore, let us make a decision like unto Leah. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை துதிப்பேன். Lord, I will praise you in any given situation. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. Lord, I will worship you in any given situation. நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். Lord, you alone are worthy of our praise. ஆண்டவரே, துதிக்கப்படுவதற்கு நீர் ஒருவரே தகுதியுள்ளவர். Lord, you alone are worthy to be praised. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. Lord, there is no one like unto you. கர்த்தாவே, இந்த நல்ல தீர்மானத்தை இப்பொழுது நாம் எடுப்போமா? Shall we take this good decision right now? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our loving Heavenly Father, இந்த வேளையிலும் நாங்கள் தியானித்த இந்த 3 அனுபவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். even this time we thank you for the 3 experiences that we meditated today. லேயாளுடைய விருப்பம், The desire of Leah, லேயாளுடைய ஏமாற்றம், the disappointments of Leah, லேயாளுடைய தீர்மானம். the decision of Leah. கர்த்தாவே, நிறைவேறாத விருப்பங்கள் மத்தியிலே, ஏமாற்றங்களின் மத்தியிலே லேயாள் உம்மை துதிப்பேன் என்று தீர்மானம் செய்தார். Lord, in the midst of desires which was not fulfilled, in the midst of disappointments, Leah decided to praise you. இந்த லேயாளை நீர் எவ்வளவு தூரம் கனப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, how much you have honored Leah. கர்த்தாவே, இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே யாக்கோபுடைய அந்த கல்லறைக்கு பக்கத்திலே லேயாளை வைத்து நீர் கனப்படுத்தி இருக்கிறீர். Lord, even today in Israel, next to the cemetery or burial place of Jacob, Leah's burial place is there, and you have honored her. கர்த்தாவே, கோத்திர பிதாக்களை அதிகமாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை லேயாளுக்கு கொடுத்தீரே. Lord, you gave the privilege to Leah that she gave birth to the fathers of tribes. கர்த்தாவே, லேயாளுடைய சிறுமையை, அவளுடைய நெருக்கத்தை, ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்டதை நீர் பார்த்து கேட்டு அவளை ஆசீர்வதித்தீரே. Lord, looking into the affliction of Leah and how she was despised, looking into it and hearing her cries and prayers, you blessed her.
கர்த்தாவே, இந்த அனுபவங்களை நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank and praise you because you taught us these experiences இப்படிப்பட்ட today. சூழ்நிலைகளிலே லேயாள் முறுமுறுக்காமல் உம்மை துதிக்கும்படியாய் தீர்மானித்தார்கள். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you because in the midst of these situations, Leah decided not to murmur, but you praise you. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless the children who heard these words. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். Let your name be glorified. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய நம்முடைய ஐக்கியம் அன்பும் விடுதலும் மாதும் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.